2 கொஸ்டின். உலகம் என்றால் என்ன? பிரபஞ்சம் என்றால் என்ன? உலகம் இதுக்குள்ளே எது எதெல்லாம் அடங்கும்? பிரபஞ்சம் இதுக்குள்ளே எது எதெல்லாம் அடங்கும்? இந்த 2 விஷயம், இந்த 2க்கான வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து நான் பெரிய நேரம் பிக் டைம்ங்கிற தலைப்பில் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, எப்படி இந்த பிரபஞ்சமானது அழியும் என்கிறது பற்றியும், இதுக்குள்ளே நடக்கின்ற அனைத்து ரகசியங்களும், அனைத்து விதமான இயல்பாக இந்த இயற்கை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய செயல், அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். தொடர்ந்து நான் வந்து மிக நீண்ட பயணமாக அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக தான் இருக்கும் உங்களுக்கு. என்னோடய ஞானத்தால், நான் அறிஞ்ச ஞானத்தால் இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது, எப்படி இவ்வளவு விரிவடைஞ்சு இந்த இப்போ இருக்கிற கால அமைப்பில் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றதுங்கிறத பற்றி ஒரு மிகப்பெரிய தொடர் வீடியோக்கள் நான் போடுவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். உலகம் என்றால் என்ன, இதுக்குள்ளே என்ன அடங்கும்? பிரபஞ்சம் என்றால் என்ன, இதுக்குள்ளே என்ன அடங்குங்கிறது 2க்கான வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் அடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அடுத்து புரியும். ஸோ இந்த 2க்கான விடையை உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்து பேசுவோம்.